மிகவும் களைத்திருக்கிறார். ஆனால் ஆரோக்கியமான நடுத்தர வயது உள்ளவர். பாஸ்டர், எனக்கு நீங்கள் ஜெபிக்க முடியுமா? இப்போவாமா மழை ஊற்றுது. அவருக்கு காரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் 2 வீலரில் தான் போகணும். நாளைக்கு காலையில் வரட்டுமா? சரி பாஸ்டர், எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரே வீசிங், அவங்களால பேசவே முடியல, மூச்சு திணறல். ஃபோனை வச்சுட்டாரு. ஆனால் பாஸ்டருக்கு மனசு கேட்கல. ஒருவேளை நான் ஜெபிச்சு அவங்க சுகமாயிட்டா இந்த இரவெல்லாம் நல்லா தூங்குவாங்கல்ல. அவர் மனசில், ஆண்டவரே, மூச்சு காற்று நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, அதை சுவாசிக்க கூட உங்கள் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படணுமா? நான் ஒருவேளை ஜெபிக்கலைன்னா முழுக்க அவங்க அந்த மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களே. என்ன கஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ணட்டா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு திருப்பியும் அவங்களுக்கு கால் பண்ணி, அம்மா நான் வரேன் பாஸ்டர், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல பாஸ்டர். இல்லைம்மா நான் வரேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சுகமாக தானே இருக்கிறோம். வண்டி எடுத்துகிட்டு போனால் வீட்டுக்குள்ளே முட்டி வரைக்கும் காலில் தண்ணி நிற்கிது. மேலே கூரையில் வானம் தெரியுது. குளுமை நார் கட்டில் படுத்துருக்குறாங்க. வீசிங் இருக்கிறவங்க வாமாக இருக்கணும்ல. மேட்ரஸ் கூட இல்லை, பெட்டு கூட இல்லை. பழைய பெட்ஷீட்டை போத்தி கொண்டு இருக்கிறாங்க. கட்டிலோட ஒட்டி போன ஒல்லியான தேகம், அவ்வளோ வீசிங். ஒரு விளக்கு, அதில் எண்ணெய் கூட இல்லை, அணையிற மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் இப்படி ஒரு வீடு இருக்குமா? இவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்களா? பார்த்தா ஸ்தோத்தரிப்பேன் பழங்காலத்து பாட்டு ஏதோ ஒன்று, அதை சந்தோஷமாக மூச்சு விட முடியாமல் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. அம்மா, இந்த நிலைமையில் உங்களால் எப்படி பாட முடியுது? அதுக்கு என்ன பண்ண முடியும் பாஸ்டர்? எனக்கு ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, அதுக்கு நான் ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியுங்களா? அம்மா, இந்த நிலைமையில் எப்படி அம்மா உங்களால் துதிக்க முடியுது? நான் சாகிற வரைக்கும் துதிப்பேன் பாஸ்டர், செத்து போனால் கூட துதிப்பேன் பாஸ்டர். இதுதான் உண்மையான தெய்வ தேடல். தேவைக்காக நான் என் ஆண்டவரை வச்சில்லை, எனக்கு ஏதோ கிடைக்கும்ன்றதுக்காக நான் ஆண்டவரை பார்க்கல. எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் தந்ததுனால நான் தேங்க்ஸ் சொல்லணும்னுலாம் இல்லை. அவர் தரலனாலும் என் இருதயம் அவரை துதிக்கிற துதியினால நிரம்பி கொண்டே இருக்கும். நான் உயிரோடு இருக்கிறதே அவரை ஆராதிக்கிறேன். ஆமாவா? நான் வாழறதே நான் சொல்லுவேன், எனக்கு சுயநினைவு இருக்கிற வரைக்கும் நான் ஆராதிப்பேன், என் வாயில் சொல்லு இருக்கிற வரைக்கும் ஆராதிப்பேன். இந்த ஆராதனை சூழ்நிலையை பார்த்தோ, எனக்கு நேரிடுகிற கஷ்டங்களை பார்த்தோ நிற்காது, ஒரு நாள் கூட நிற்காது. அந்த நிலைமையில் ஒரு தாய் மனம் நிறைந்த, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக துதிக்காமல் இருக்க முடியுமா? எனக்கு வீசிங் இருக்கிறதுனால தெரியும், ஒரு வார்த்தை பேச கஷ்டமாக இருக்கும், ஒரு மடக்கு தண்ணி குடிக்க கஷ்டமாக இருக்கும், ஜெபிக்கலாம் முடியாது. ஹெவியாக வீசிங் இருக்குதுன்னா சொல்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமையில் வாசலில் கேட்குதான் அவங்களுடைய பாடல் சத்தம் பாஸ்டருக்கு. நம்ம ஏன் சூழ்நிலையை பார்த்து நம்ம சோர்ந்து போனோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் என்ன பேசுகிறாருன்னா, நிலைவரமான ஒரு ஆவி உனக்குள்ள வேணும். நீ காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் என் கூட இருக்கக்கூடாது. வேணும்னா துதிக்கிறது, வேணான்னா ஒதுங்கிறது. ஒரு ஊழியம், ஒரு ஆராதனையை பார்த்தா ஒரு எழுப்புதல் வந்த உடனே உற்சாகமாகிறது, அப்புறம் வர வர மாமின்னு அப்படியே குறைஞ்சி போகிறது. இது ஆண்டவருக்கு பிடிக்கலை. அவரோடு உள்ள உறவில் நிலைவரமாக இருக்க 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 போய்கொண்டே. அப்படி ஒரு பொருத்தனை பண்ணலாமா? இருதயத்தில் எல்லாரும் ஆண்டவரை நினைத்து சிரசின் மேலே கரங்களை வைத்து, ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே. எல்லாரும் மனசுக்குள்ள பொருத்தனை பண்ணிட்டு, பொருத்தனை ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, இந்த வரிகளை பொருத்தனையோட ஆண்டவர் இடத்துல பாடி நம்ம அந்த ஆராதனையை முடித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். இருதயத்தில் பொருத்தனை பண்ணுங்க. என்ன வந்தாலும் உங்களை துதிக்கிற துதியிலேருந்து என் இருதயம் பின்வாங்கவே வாங்காது. எனக்கு நன்மையே செய்யலைனா கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், செய்வார், செய்து கொண்டிருக்கிறார், நன்மைகளின் தேவன் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லைன்னு என் இருதயம் ஒரு நாளும் பின்னடையாமல் உண்மை குறித்து சாட்சி சொல்லும். இது என்னோட ஆயுசுக்கு நான் பண்ற பொருத்தனைன்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. இத்தனை நாள் பண்ண ஆராதனையை விட இன்னைக்கு பண்ணுகிற ஆராதனை, இத்தனை நாள் பண்ண பொருத்தனையை விட இன்னைக்கு பண்ணுகிற பொருத்தனை தெய்வத்தினுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே
பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். திரும்ப சொல்லுவோமா? என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் இப்ப சொல்லுவோமா? பொறுத்தனையோட என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பொறுத்தனையோட அப்பாட்ட சொல்லுவோமா? வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே திரும்ப சொல்லுவோமா? என் நாட்கள் நம்ம சத்தம் கேட்கட்டுமே. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இன்னொரு தடவை சொல்லாமா? என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் உங்க கரங்களை சிந்தை மேல கரங்களை தட்டி துதிக்கணும்னா துதிக்கலாம். கரங்களை தட்டி தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஆமென் 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 ஐயா. இப்போ உங்க வலது கரத்தை உங்க சிந்தை மேல வச்சிருங்க, தலை மேல வச்சிருங்க. ஆண்டவரே, இந்த சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நினைவு இருக்கிற வரைக்கும் உம்மை துதிக்கிற துதி எனக்கு ஓயக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழலையும் உம்மை விட்டு என்னை பிரிச்சிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, வான தூதரானாலும் தூத சேனைகளானாலும் எந்த சக்திகளானாலும் வலிய தண்ணீர்களானாலும் உம்மோடு உள்ள உறவில் இருந்து என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க
பிரிக்க மாட்டாது. அப்படி ஒரு பந்தம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கையை காக்கிற தேவன் தாமே என்னோடு கூட நீங்க உடன்படிக்கை செய்வீராக. என் நாவோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன்ப்பா. ஆண்டவரே, ஜீவன் உள்ள வரைக்கும் உம்மை துதிக்கிற துதி என் நாவில இருக்கும் ஐயா. உம்மை துதிக்கிற நாவிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வராதுப்பா. பொய்கள் வரக்கூடாதுப்பா. உம்மை நிந்திக்கிற வார்த்தைகள் வரக்கூடாதுப்பா. குறை பேசுதல் வரக்கூடாதுப்பா. சாப வார்த்தைகள் வரக்கூடாதுப்பா. கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாதுப்பா. என் நாவோடு உம்மோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். உம்மை துதிக்கிற நாவை சகல பரிசுத்தத்தோட நான் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் பிறரை காயம் கட்டணும், காயப்படுத்த கூடாது. என் வார்த்தைகள் அநேகர் வாழ்க்கையை கட்டுவிக்கணும், உடைக்க கூடாது. என் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் அநேகரை உம்மோட ஒப்புரவாக்கணும். அப்படி நாவோட ஆண்டவருக்கு உடன்படிக்கை பண்ணுங்க. என் நாவோட நான் உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற நாவை சகல பரிசுத்தத்தோட நான் பாதுகாத்து கொள்ளுவேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து. பரிசுத்தமாக்குதல் தேவனுக்குரியது. சாங்டிஃபிகேஷன் என்றது பிரித்தெடுக்கப்படுவது. உமக்காக நான் அந்த பொருத்தனையை ஏறெடுக்கிறேன்ப்பா. ஆயுசு பரியந்தம் உம்மை துதிக்கிற துதி என் நாவில் இருக்கட்டும். நாவின் தாறுமாறுகள் எங்களை விட்டு அகலுவதாக. துணிகரமான வார்த்தைகளை பேசாதபடி எங்க நாவுக்கு நீர் காவல் வைப்பீராக. மனம் துணிந்து உங்க சமூகத்துல வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாப்பீராக ராஜா. என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. இப்ப இருதயத்துல கை வச்சு ஏன்னு உங்களை கேள்வி கேட்க என் இருதயம் துணிகரம் கொள்ளவே கூடாதுப்பா. நன்மையை பெற்றுக்கொண்டாலும் தீமையை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு மட்டும்தான் என் இருதயம் சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவர் பிள்ளைங்களே, அபிஷேகத்தில் நிறையிறதும் அந்நிய பாஷையில் நிறையிறதும் நடனம் ஆடுறதும் வாக்குதத்தை கிடைச்ச உடனே துள்ளி குதிக்கிறது மட்டும் ஆராதனை இல்லைப்பா. ஆராதனை இல்லை, அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. நம்ம அந்த ஆராதனையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிச்ச ஆராதனை மட்டும் நான் பண்ணக்கூடாது, என் ஆண்டவருக்கு பிடிக்கணும்ல. இருதயத்தில் கை வச்சு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் நான் முழுசா என்னை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் இருதயம் ஒரு நாள் உங்க சித்தத்துக்கு விரோதமாக யோசிக்க கூட துணிகரம் கொள்ளக்கூடாதுப்பா. என் இருதயத்தால் நான் உங்களை சேவிக்கிறேன், என் இருதயத்தோட நான் உடன்படிக்கை பண்றேன்னு இருதயத்தில் உங்க வலது கரத்துக்கு வச்சு ஆண்டவரோட பேசுங்க பேசுங்க. ஆண்டவருக்கு அதுதான் ஏற்புடைய ஆராதனை. மீதியானியரை போல ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் விரும்பல. திடீர்னு பாசம், திடீர்னு அந்த பாசம் குறையிறது, திடீர்னு ஆண்டவரை நெருங்கிறது, திடீர்னு ஆண்டவரை அப்படியே விட்டுறது. பின்மாறுகிற இருதயம், தாறுமாறான இருதயம், முரண்பாடான எண்ணங்கள், ஏருக்கு மாறாய் நடக்கிற திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பல. நேர்த்தியான, அமெரிக்கையான, நிலைவரமான, சமாதானமான, தெளிந்த நீருடைய போன்ற ஒரு தேவ தேடலை ஆண்டவர் தமது ஜனங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்படி ஒரு வாழ்க்கை உமக்கு வாழ்வு ஆண்டவரே. அப்படி ஒரு ஆராதனை உமக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் செலுத்துவேன் ஆண்டவரே. என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற தெய்வமே, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டது. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நீர் வாசமாயிருக்கிறீரப்பா. எங்க இருதயத்தின் தாறுமாறுகள் உமக்கு மறைவாக்கப்பட்டது அல்லப்பா.
ஒரு விசையாய் மன்னித்து ஒரு நிலைவரமான ஆவியை எங்கள் இருதயங்களில் நீர் ஊற்ற வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அப்படி ஒரு வாழ்க்கை நான் ஆசைப்படுறேன்ப்பா, அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் என்னை அழைத்து கொண்டு போங்கன்னு ஒரு இருதயத்துக்குள்ளே எங்கெல்லாம் ஆசை வருகிறதோ அங்கெல்லாம் இப்போ தெய்வத்தினுடைய கரம் அந்த இருதயங்களை தொடுகிறபடினால நன்றி, அந்த மனசாட்சிகளை தொடுகிறபடினால நன்றி, அந்த கண்களை தொடுகிறபடினால நன்றி, அவர்கள் மேல ஒரு நிலைவரமான ஆவி நீர் ஊற்றுகிறபடினால நன்றி. இப்போ நாங்கள் கேட்கும் பொழுது யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவங்க சிரசின் மேல அந்த ஒரு நிலைவரமான அபிஷேகம், நிலையான ஆணியாக கடாவப்படுகிற அபிஷேகம், குறையாத அந்த தேவ பிரசன்னம், குறையாத அந்த ஆராதனை, சூழ்நிலையினால முடக்கப்படாத ஒரு அபிஷேக ஆராதனை பிள்ளைகளின் மேல ரெட்டத்தனையா இன்று முதல் மேனிஃபெஸ்ட் ஆக போகிறபடினால உங்க நாமத்துல அப்பா நான் கட்டளை கொடுக்கிறேன். நிலைவரமற்ற கிரியைகள், மீதியானின் ஆவிகள், கூஷானின் கூடாரங்கள் வருத்தத்தோடு இருக்க காண்கிறீரே, அவைகள் அகலுவதாக. கீத சத்தமும் ஆராதனை சத்தமும், எஜமானனுக்கு ஏறெடுக்கிற துதி, ராஜாவுக்கு எழுதுகிற கவி பிள்ளைகளுடைய நாவில வீடுகளில் என்றேக்கும் தொனிக்கப்படுவதாக. ராஜா சத்துரு தலைகவிழ்ந்து ஓடுவானாக, சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. ஆராதிக்க தடையாயிருக்கிற சூழ்நிலைகள் மேல உமது ஆக்கினி, தெய்வத்தினுடைய ஆக்கினி இன்றைய மாலை வேளையில அப்பா நிலைவரமாய் அங்க ஒரு சுடரொளி பட்டயம் ஏந்திய தூதர்கள் காவலிடணும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுடைய வீடுகள் ஒரு ஆராதனை ஸ்தலங்களாய் மாறட்டும் ஐயா. ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கட்டும் ஐயா. அபிஷேக தைலம் அளவில்லாம பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும் ஐயா. வருஷங்களின் நடுவில் உமது கிரியை நீர் உயிர்ப்பிக்கிறீர், வருஷங்களின் நடுவிலே அதை நீர் விளங்க பண்ணுகிறீர். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளுகிற தெய்வம் அப்பா. யாக்கோபு வேர்பற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீர், பூத்து காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீர். உம்மிலே நாங்கள் வேர் கொள்ள, உம்மிலே நிலைத்திருக்க, மிகுந்த கனிகளுக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு நீங்க எங்க மேல ஒரு நிலைவரமான ஆவியை கட்டளையிடுவீராக ராஜா. ஆராதிக்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில உம்மோடு உள்ள உறவுல நிலைவரமாய் நாங்கள் நிலை பெற்றோங்க. கர்த்தர் நீர் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க. நீர் இந்த நாள் எங்கள் மத்தியில் உலாவினபடினால நன்றி ராஜா. கோபித்தால எங்கள் மேலே நீர் இரக்கத்தை நீர் நினைக்கிறபடினால நன்றி ராஜா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாய் இன்னும் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆவலோடு வந்த பிள்ளைகள் மேலே உமது கரம், ஆசீர்வாதத்தின் கரம் அமரட்டும் ஐயா. இன்னும் பலப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.